வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு சண்டே அப்படிங்கறதுனால சண்டே கிச்சன் கன்ஃபார்மா செலிபிரிட்டி வர போறாங்க. இன்னைக்கு வர போற செலிபிரிட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கராத்தே, யோகா இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. சரி, செலிபிரிட்டியா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு தானே கேட்க வரீங்க. வெயில் படத்துல வில்லனா பண்ணிருக்காரு. சண்டியர் படத்துல ஒரு முக்கியமான வேடம் ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சண்டை பயிற்சியாளர் அண்ட் சட்ட கல்லூரியில பயின்றிருக்காரு. இப்படி பல திறமைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா சினி ஃபீல்ட்ல இருக்காரு. சோ லெட்ஸ் வெல்கம் கராத்தே வெங்கடேஷன் அவர்கள். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்கு வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. எஸ், எப்படி இருக்கீங்க ஜி? அதே மாதிரிதான் இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். என்ன சமைக்கலாம்னு வந்திருக்கீங்கன்னா நீங்க ஒரு சண்டை பயிற்சியாளர் நான் சொல்லிட்டேன், சட்டம் பயின்று இருக்கீங்க சொல்லிட்டேன், வெயில்ல வில்லனா உங்களை எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆனா சமைக்கிறதுல எப்படி மிஸ்டர் வெங்கடேஷன் அவர்கள் அப்படிங்கிறது தான் இப்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன். ஓகே. பொதுவாகவே சமையல் நலபாகம்னு சொல்லுவாங்க. ஆம்பளைங்க சமைச்சாதான் நல்லா இருக்கும். ஓ அப்படியா? அது ரொம்ப முக்கியம். பாத்துக்காங்க, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த ப்ரோகிராம் பார்த்துன்னு இருப்பாங்க. உங்க ஒய்ஃபே கூட இந்த ப்ரோகிராம் பாப்பாங்க. கண்டிப்பா பாப்பாங்க. இன்னைக்கு நான் சமைக்க வந்தது என்னன்னா, இதுக்கு பேர் முட்டை தெரியுமா? அப்படியா? ஆமா. பாத்துக்காங்க, இதுக்கு பேர் தான் முட்டை. இந்த முட்டையை போட்டு பீட் பண்ணி ஓகே, அதுல சில அடிஷன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு சில டவுலூன் விஷயங்கள்லாம் சேர்த்து எக் போட்டு ஆம்லெட் போட்டு பிரெட்டையும் சேர்த்து பிரெட் ஆம்லெட். நம்ம பிரெட் ஆம்லெட்டுக்கு என்னெல்லாம் ஐட்டங்கள் தேவை? முதல்ல ஆம்லெட்னாலே இந்த முட்டை வேணும். ஓகே. கருத்து நம்பர் 24 நோட் பண்ணிக்க தம்பி. பிரெட் ஆம்லெட் இல்லையா, அந்த காரணத்துக்காக பிரெட் வேணும். கருத்து நம்பர் 524. இத தவிர ஆம்லெட்னு வந்தாலே அதுல பாத்தீங்கன்னா பெப்பர் அண்ட் சால்ட் இல்லாத ஆம்லெட்டே கிடையாது உலகத்திலேயே. இது சால்ட், பெப்பர் அண்ட் சால்ட்ங்கிறது சாதாரணமா இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் முடி நரைச்சு கொஞ்சம் நரைக்காம இருக்கிறது கூட பெப்பர் அண்ட் சால்ட். யார சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இந்த தலை 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 எங்க தலை சூப்பர். அதனால தான் பெப்பர் சால்ட். ஓகே. இதுல மிக்ஸ் பண்றதுக்காக இது டொமேட்டோ சாஸ், கெச்சப். கெச்சப் இல்ல, இது கிடைக்கும். எப்படி வேணா சொல்லலாம். டொமேட்டோ சாஸ், கெச்சப் எல்லாம் ஒண்ணுதான். இது சீஸ். இத அப்படி இந்த தேங்காய் துருவுற மாதிரி இங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இது மிக்ஸ் பண்றோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்றது இதான் இதுக்கு வேண்டிய இன்கிரிடியன்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அது சொல்லுங்க, எனக்கே மறந்து போச்சு. முதல்ல இந்த எக்கை பீட் பண்ணி இந்த பவுல்ல போட போறோம். சூப்பர், பீட் பண்ணுங்க ஜி. அதுக்கு முதல்ல உடைக்கணும். இந்த முனையில லைட்டா உடைச்சா, ஓகே, இப்படி உடைச்சாலே ஓகே ஒரு எக். அதே லைட்டா தட்டி அப்படி பிரிச்சாலே டபுள் உண்டு எக் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரே சைஸ். டபுள் உண்டு பெருசுன்னு இருக்கு. இப்போ இதுல டபுள் உண்டு கெச்சப் சேர்க்க போறோமா? கெச்சப் இல்ல, முதல்ல சால்ட் தான் மிக்ஸ். சால்ட் ஓகே, கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு சிட்டிகை தைரியமா போடுங்க. இவ்வளவு மிக்ஸ் போதும். சூப்பர். ஓகே. இதுல கொஞ்சமா இந்த பெப்பர் போட்டுறலாமே. போட்டப்ப இத நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்றதுக்கு நம்ம எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பூனே பெட்டரா இருக்கும். நல்ல விஷயம். இத பீட் பண்ணிடுங்க. பீட் பண்ணிட்டே சொல்லுங்க சார். நீங்க எத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்கீங்க சுமார்? நான் என்னோட என்ட்ரி 1978. நீங்க பிறந்தீங்களா? இல்ல, சத்தியமா இல்ல. காலம் இல்ல. அதாவது என்னன்னா பேச்சுக்காக சொல்லல. ஏன்னா சில பேர் நினைப்பாங்க உடனே இந்த டேட் கேட்டாலே அவங்க பிறக்கலான்றாங்க அப்படின்பாங்க. இல்ல, எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. உண்மையிலே எனக்கு தெரியுது 78ல கண்டிப்பா நீங்க பிறந்திருக்கவே முடியாது. ஏன்னா நான் பார்க்கல. இல்ல, கால் எங்க சார்? இல்ல, கால் காணாம போச்சு. சரி, எனிவே அப்ப என்ட்ரா நீங்க சுமன் கூட ஒரு படத்துல சோலோ ஃபைட். ஓகே. அந்த படத்தோட ப்ரொடியூசரே ஒரு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் அந்த காலத்துல. ஓ ஓகே. அப்பேர்பட்ட நல்ல மனிதர் அவர். கோபாலன் குருக்கல்னு ஒரு பெரிய கலரி எக்ஸ்பர்ட். குருக்கல் அந்த காலத்துல எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காரு, அதுவும் கலரில சண்டையில. அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துல நான் சுமன் கூட சோலோ ஃபைட் பண்ணீங்க. ஓகே. எப்படி ஃபைட்டை கத்துட்டு வந்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? அதெல்லாம் கிடையாது. நான் 1970ல இருந்து கராட்டே மணியோட ஸ்டூடெண்ட். அது சொல்லணும்ல, அந்த மணி அவர்களை பத்தி பேசணும்ல நம்ம, உங்க குரு. கண்டிப்பா.
கராட்டே மணிக்கிட்ட நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து கராட்டே கற்றுக் கொடுத்து இப்படி கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் கூடவே இருந்தேன். அந்த 78 தான் இந்த படத்தோட ஆரம்பம். ஓகே. ஸோ அதாவது வந்து நீங்கள் கராத்தே மணி அவர்கள் வந்து நம்ம ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு காலத்தில் இல்லையா? அவருக்கு அன்புக்கு நான் அடிமைன்ற படத்தில் அவர் கராட்டே மணி தான் மெயின் வில்லனாக நடித்து அதில் தான் அவர் வந்து ரஜினிகாந்துக்கு அவருக்கும் அவ்வளோ நல்ல காம்பினேஷன். ஓகே. அந்த 78 அந்த கராட்டே மூலமாக நுழைஞ்ச இதுதான் இரும்புக்கரங்கள். அந்த இரும்புக்கரங்கள் படத்தில் முக்கியமான இன்னொன்று இருக்குன்னா எம்ஜிஆரை வச்சு டைரக்ட் பண்ண ஏ காசிலிங்கம்ங்கிறவர் அந்த படத்துக்கு டைரக்டர். எம்ஜிஆரை டைரக்ட் பண்ணவர் அவரோட டைரக்ஷன் நானும் அந்த 78 இருந்து அப்படியே அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் தானே ப்ரொடியூசர் அவர் நான் பண்ண கராட்டையை பார்த்துட்டு நல்லா பண்றேன், நீ ஸ்டண்ட்லயே கூடவே வாயன் கூடவே அப்படின்னு நடிகரா இருந்தவரை வந்து அப்படி வழி மாத்தி அப்படி ஸ்டண்ட்ல கூட்டு போயிட்டாரு. அது வரைக்கும் நடிகனா இல்ல, அப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன். அதனால வந்து அவருக்கு குரு எனக்கு மாஸ்டரா இருந்ததுனால மாஸ்டர் குரு பேச்சு தட்டாம அவர் பின்னாடியே போனேன். அப்படி வந்து அவர் மூலமா நடிச்ச ஒரு பெரிய படம் சசி கபூர் நடிச்ச உத்சவ். ஓகே. ஹிந்தி படம். ஓகே. அதுல சசி கபூர், ரேகா இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. சோ என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பில்டப் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் என் பேர்ல என்னன்னா சட்டப்படிப்புன்னு ஒண்ணு எங்க வீட்டுல எங்க அப்பா ஒரு படிப்பு இல்லாம அவனை வீட்டை விட்டு வெளில போனா நடிக்க அப்படின்னு இருப்பாங்க. இது காலகாலமா சொல்லிருந்தாங்க சார். எல்லாரும் சொல்றது அப்பா அம்மானாலே இப்படிதான் சார், கெட்ட பசங்க சார் அவங்க. நீங்க சொல்லுங்க சார். இந்த பையனை கெட்டவன ஆக்கினது அந்த படிப்பு தான். ஓகே. சட்டம் எப்படி படிச்சு அட்வொகேட் ஆகிட்டீங்களா இல்லையா? ஆயாச்சு. அதையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த கேப்ல அதையும் பேலன்ஸ்டா கோர்ட்டுக்கு போறது, கேப் கிடைக்கிறப்போ ஸ்டண்ட் இப்படி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து பீட் பண்ணியாச்சா? ஓகே. பீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? பீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த அடுப்பு இருக்கு இல்லையா? அடுப்பு பேர்ல இந்த தவா வைக்கணும். ஆல்ரெடி வச்சிருக்கோம், ஆனா என்னன்னா நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கணும். அதான் அது ஒரு பிரச்சனை இருக்குதோ. இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த பத்த வைக்கிறதுல தான் பல பேருக்கு பிரச்சனையா இருக்குது. நல்லா பத்த வைக்கிறீங்க. தேங்க் யூ சார். நான் பரட்டையோட சிஷ்யை. ஓகே. ஸோ சார் நம்ம வந்து ஒரு வழியா பிரேக் வரைக்கும் வந்துட்டோம் சார். ஆனா இது வரைக்கும் முட்டையை மட்டும் தான் பீட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பிரேக் போறோம். ஆனா உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க சார் ப்ளீஸ். உடைக்க சொல்றாங்க பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு நம்ம கராத்தே வெங்கடேஷன் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெட் சீஸ் ஆம்லெட் அப்படி பண்ணிட்டு இருக்காரு சார். ஆனா நீங்க வந்து சீஸை மறந்துட்டீங்க. பிரெட் ஆம்லெட் மட்டும் தான் கிட்ட சொன்னீங்க. நான் சீஸ் இருக்கிறதால சீஸை வந்து நான் இன்கிரீடியன்ட் அடிஷ்னலா சேர்த்தேன். நீங்க வந்து அதை ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நீங்க ஒரு சீஸி கேர்ள், அதனால உங்களுக்கு சீஸை மெயினா சொல்லணும்னு சொல்றீங்க. இதான் வந்து இப்படி பெருமையா பேசியே பல இடங்கள்ல ரணம் ஆயிருக்கு சார். வேணாம், பாடியில பல இடத்துல ரணம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அதுல இறங்க வந்து சம்பந்தமே இல்ல, தயவு செஞ்சு வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. இப்படி நான் ரொம்ப நல்லவங்களா இருக்கேன்னா என்ன எல்லாரும் புகழ்ந்தே இப்படி பண்றாங்க சார். சரி, அது ஏன் பிரச்சனை? புகழ்றது வேற, உண்மையை சொல்றது வேற. அப்ப நீங்க உண்மையை சொன்னீங்களா? ஆடியன்ஸ் பாத்துக்காங்க, அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. யாராவது டென்ஷன் ஆனீங்க, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். அடுத்து யாராவது தயாரா இருந்தாலும் வாங்க. சமைக்கிறதுக்கு சாப்பிடுறது கூட வரலாம். செத்துருவீங்க. ஓகே, எனிவே பீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன சார் பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தவா சுட்டாச்சு. செம்ம சூடாயிடுச்சு சார். புகை வருது தெரியுதா? கண்டிப்பா கொஞ்சம் நம்ம வந்து இப்போ தவாவை சாந்தப்படுத்துவோம்.
இந்த பீட் பண்ண எக்க அப்படி சென்டரா அப்படி ஊத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்க. அழகா சார். என்ன சார் பாகிஸ்தான் போகுது? ஐயோ அந்த பக்கம் தாம்பரம் வரைக்கும் போகுது சார். அசோக் நகர். இது இல்ல, இது உலக மேப், உலக மேப்பே வரும் இல்ல கேப்ல வந்து. ஆனா எந்த ஊர் மேப் இவ்வளவு கேவலமா இருக்கு? எந்த ஊர் உலக மேப் இப்படி காரணமா இருக்கு? இதவங்க உலகமா இருந்துச்சு. கடைசில உலக உருண்டை அப்படிங்கறத இதுல நம்ம நிலைநாட்டுறோம் பாருங்க. உலக உருண்டை மட்டும் இல்ல, நிலைநாட்டிட்டோம். இப்ப நிலைநாட்டிச்சு. நீங்க வந்து இந்தியாவை மட்டும் பார்க்க கூடாது, உலகத்தை மட்டும். இப்போ இதுல வந்து 2 பிரெட் போடுறோம். சூப்பர். 2 பிரெட் அப்படி போட்டு அப்படியே விட்டுற கூடாது. அது பட்ட உடனே அப்படியே திருப்பி இப்படி வச்சா அதுல ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் லைட்டா பாத்தீங்கன்னா அந்த கேப் வச்சு தொட்டு மேல தேய்ச்சிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இது மேல கொஞ்சமா கெச்சப் இதுல கொஞ்சம் போட்டு நல்லா இருக்கு சார். கோலம் சூப்பர், எக்ஸலென்ட். கிழி இதையும் கிழிக்கிறதா? என்ன மேடம், பிரெட் சாப்பிடும்போது கிழிச்சு தான் சார் ஆகணும். இது மேல இந்த துருவி வச்ச சீஸ் அப்படி போடுறோம். ஓகே, இப்படி தூவுறோம். அப்படி தூவிட்டு நல்லா யும்மியா சாப்பிடணும் போல தோணுமே. தோணும். முடியட்டும், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கிறது. நீங்க சாப்பிடலாம், நான் சாப்பிடுவேன். எனக்கு இத்தனை வருஷமா தாங்கி தானே வந்திருக்கேன், அதனால நான் சாப்பிட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ என்ன பண்றோம்? இப்போ இந்த ஆம்லெட் கொஞ்சம் அப்படியே காயட்டுமா? ஓகே, சரி. காயறதுக்குள்ள சொல்லுங்க, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. என்னுடைய மனைவியும் ஒரு வழக்குரைஞர். எப்படி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்க. வேற வழி. ஆஹா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு. எப்படி அவங்க எப்படி சார் ஒத்துக்கிட்டாங்க? நீங்க என்ன பண்ணீங்க? கூட படிச்சோம். ஒண்ணா படிச்சீங்க? வக்கீல் தான் அவங்களும். அதான் பிரச்சனை. வேற லா காலேஜ்ல படிக்கிறப்போ ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சேன். லா காலேஜ்ல சேர்ந்து லாவை படிக்கிறத விட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிருக்கிறதுல என்ன பெருமை? நான் சினிமாக்காரனா ஆக போறேன், நல்லா தெரியும். வீட்டை பாத்துக்கணும், கேஸ பாத்துக்கணும், ரொம்ப முக்கியம். நான் பாட்டுக்கு ஷூட்டிங் போயிட்டு கேஸ பாத்துக்கிறதுக்கு எனக்கு பதிலா my wife will appear அப்படிங்கறது. அவங்க எப்ப எங்க சீனியர் வருவாங்க, எல்லாருக்கும் அப்பியரன்ஸ் கொஞ்சம் சீனியரா இருக்கும்ல, அந்த காரணத்துக்காக அவங்க சொல்றதுக்கு வசதியா இருக்கும். இதுதான் இன்னைக்கு நடக்குது நிறைய இடங்கள்ல. சோ இப்போ வந்து உங்க அதாவது வந்து ஃபேமிலியை மட்டும் இல்லாம உங்க ப்ரொஃபஷனையும் அவங்க வந்து பெட்டர் ஆஃபா சேர்த்து அழகா பெட்டர் ஆஃப்னா ஐ அம் லக்கி. சூப்பர். விசில் அடிக்கணும் இதுக்கு நம்ம. சரி, இப்போ எடுத்துடலாமா? இதை எடுத்துடலாம். என்ன சார், எடுக்க வராது போல இருக்கே சார். நான் எடுத்து காட்டுறேன். இந்தாங்க சார். ஒண்ணு சிம்பிள். அண்ட் ஃபேமிலியை பத்தி சொல்லிட்டீங்க, பார்த்து பத்திரமா பியாம எடுத்துட்டு சமைக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுங்க. இது கொஞ்சம் சின்னதுல தான் இருக்கு. சோ இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது ஆம்லெட் தூக்கி அப்படி மடிச்சு அதுல சேர்க்கணும். ஓகே, அயன் பண்றோம். அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படி சேர்க்கறோம். ஓகே, அப்படி மடிச்சு. சூப்பர். அப்படி மடிச்சாச்சு. ஓகே, ஷூட்டிங்ல அதனால என்ன பண்றீங்கங்கிறது இப்பதான் தெரியுது எங்களுக்கு. இந்த பக்கம் இது மடிச்சாச்சா? இப்போ இந்த பிரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படி மடிச்சு அது கரெக்ட்டா அப்படி மடிச்சா. பாத்தீங்களா? ஆம்லெட் உள்ள சீஸ் எல்லாம் மிக்ஸிங், எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. மிக்ஸ் ஆயிருக்குது இல்ல மிக்ஸ் ஆயிருக்கணும் இல்ல மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே, இத அப்படியே ஒரு பிளேட்ல போட்டு ஷிஃப்ட் பண்றோம். இப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம சீஸை தூவறோமா? இல்ல இந்த சாஸ் இருக்கு இல்லையா, லைட்டா இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி. நீங்க கோலம் போட்டுனே இருங்க. We'll go for a short commercial break. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இதுல இந்த புள்ளி எல்லாம் வச்சிட்டோமா, இந்த
பிரேக் போயிட்டு வர வரைக்கும் இந்த புள்ளியே வச்சுன்னு இருக்கீங்க. இல்லைங்க, உங்களுக்கு தெரியல அது எவ்வளவு ஆர்டிஸ்டிக்கா வைக்கணும் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, 1 2 3 4 5. சார் தெரு சார் எங்களுக்கு நீங்க நல்லா கோலம் போடுவீங்க. நீங்க தெரு சார் எங்களுக்கு என்ன அலங்கோலம் ஆக்கிட்டீங்க. நல்ல விஷயம். ஓகே, எனிவே சார் இப்போ வந்து நம்ம இதை இப்படி வச்சிருவோம். நான் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து 4 பேஜ் டைலாக் கொடுத்தா கூட ப்ராம்ப்டிங் கூட நம்ம பேசிடுவோம். ஆனா இப்போ நம்ம வந்து ரீகேப் பண்ண போறோம். என்னன்னா வந்து ப்ராம்ப்டிங்கே எல்லாம் பேச போறோம். அதுக்கு முன்னாடி வெயில் படத்துல மெயினான ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க, நீங்க வில்லனா பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. வெயில் படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டண்ட் ஆர்டிஸ்டா என்ன சொன்னேன், இந்த அட்வொகேட் தொழிலில் இறங்கிட்டதுனால ஒரு 10 வருஷத்துக்கு நான் வந்து சினிமாவை தொடர்பு இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த லீகல் ப்ரொஃபஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். அந்த நேரத்துல டைரக்டர் சங்கர் சார் அவரோட படத்துல, வெயில் படத்துல வசந்த பாலன் அவரோட அதில் வந்து ஃபைட்டு தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் வயசாயிருக்கணும், முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா படத்துல வந்து அவர் வந்து எந்த விஷயத்துலயும் 2வது டேக் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்டிஸ்டா இருக்கணும். ஆனா முகமும் புது முகமா இருக்கும், கொஞ்சம் அதாவது வந்து ரெஜிஸ்டர் ஆகாத முகமா இருக்கும். கிட்டத்தட்ட 60 பேர் எங்கெங்க செலக்ட் பண்ணி, எங்க ஸ்டண்ட் யூனியன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் டெஸ்ட் பண்ணி, அத்தனை டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன எடுத்தாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம அந்த ரீல் படத்தை பார்த்துருந்தீங்க. அதுக்கு முன்னாடி வசந்த பாலன் இயக்குனர் கேட்டாரு, சார் உங்களோட உருவத்தை நாங்க மாத்தணும். மாத்தீங்க சார். ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன். சார் ராத்திரி ஒரு 8:30 மணிக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆபீஸ்க்கு. சரி வந்து என்ன உட்காந்து வச்சுட்டு ஆளாளுக்கு சுத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. கிடைச்சிட்டாண்டா ஒரு அடிமை. ஒருத்தர் திடீர்னு சார் வந்துட்டாரு சார், என்ன சார் நீங்க வாங்க உங்களை கூப்பிட்டாரு டைரக்டர். இப்போ ஒரு இடத்துல உட்காந்து வச்சுட்டாங்க. உட்காந்து வச்சுட்டு திடீர்னு இவருதான் அவர் வந்தாரு. கடன்னு ஒரு சிஸ்டர்ஸ் எடுத்தாரு, கொஞ்சம் கட் பண்ண. எனக்கு என் தலை என்ன பண்ண போறான்னு தெரியல. பார்த்தா பாதி காணும். இருந்ததே பாதி தானே, இருக்கிறதே பாதி. அந்த பாதி எடுத்துட்டாங்களா? ஐயோ கடவுளே, ஓ மை காட். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அந்த படத்துல அந்த கேரக்டர் வந்து இன்னைக்கும் வந்து என்னதான் கராட்டே வெங்கடேசன் சொன்னாங்கன்னா, வெயில் படத்தை சொன்னா மட்டும்தான் கேரக்டர் நிக்குது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு பாப்புலாரிட்டி, ஃபெமிலியாரிட்டி கொடுத்த ஒரு படம் வெயில். நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். இன்னுமா சூடா இருக்கு? நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறீங்களா? நிஜமாவே வா. வேணாமா? எனக்கு வேண்டாமே. ஏன் சார்? நீங்க பண்ண நீங்க சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு சார். எனக்குன்னு பாருங்க நிறைய வருது. அப்படி அது ஆம்லெட்டா வருது. இது வேற இந்த பீஸ் வேற. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, சொல்லுங்க. உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு சார். ஏன்னா வந்து இங்க வந்துட்டீங்கன்னா என் கூட நின்றாவே இந்த ஸ்டவ் நான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது அதை ஒரு வழியா ஆக்கி அப்படி சூப்பரா கொண்டு வந்துரும். அது இங்க இந்த செட்டோட பெருமை. இது நல்லா இருக்கு. ஓகே, இது நல்லா இருக்கு. அதோட நிறுத்திக்காங்க. நம்ம க்ளோசிங் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கிஃப்ட் வேணுமா வேணாமா? கிஃப்ட் எல்லாம் இருக்கா? ஆமா சார். தருவீங்களா? ஆமா, என்ன பத்தி ஒரு 4 வார்த்தை புகுந்து பேசுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கராத்தே எல்லாம் தெரியும் நீங்களே. அதுல பேர் கராட்டேவா? ஆமா சார், எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எங்க ஊர் ஜாக்கி சான் என்னோட மாஸ்டர் இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு. நீங்க மணி மாஸ்டரோட அசிஸ்டன்ட் அப்படிங்கறதுனால அவரோட ஸ்டெப்பை நீங்க போடுங்க. நான் எங்க ஜாக்கி சான் அவங்களோட ஸ்டெப்பை போறேன். இது திஸ் இஸ் கால்ட் ஷூட்டோகே அப்படின்னு சொல்ற நைஃப் ஹேண்ட் பிளாக். இந்த யாரோ அடிச்சாங்கன்னா தடுத்து இந்த கையை மூடி அப்படி இது ஸ்லோ ஆக்ஷன்ல தான் காட்டுற. ஆக்சுவலா பண்ண வேண்டிய மூடி அந்த ஸ்பீட்ல வரும். ஓகே, இதுக்கு மேல வந்து நான் சமைக்கிறதுக்கு வந்துட்டு சண்டை போட்டேன்னா நல்லா இருக்காது. அதனால இதோட நிறுத்திக்கிறேன். போதுமா? இது உங்களுக்கு தேவையா? gift கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இது உங்களுக்கு தேவையா? கண்டிப்பா தேவை. இருந்தாலும் நீங்க கத்து கொடுத்த ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணி இங்க அடிக்கணும். இவ்வளவு தூரம் இங்கயா? பாவம் சார். சும்மா அந்த ஸ்பீட்ல வரும். ஓகே சார், I'll try it and அப்புறமா என்கிட்ட காட்டாது. உங்ககிட்ட காட்டுங்க. நீங்க முதல்லயே சொல்றீங்க உங்க ஹஸ்பண்ட் காட்டு. பாவம் சார், அவன் வரலையா? அவனை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் வரல சார். அவன் வந்து எங்கேயோ இருக்கிறான். இனிமே தான் பார்க்கலாம். அது தெரியும் எனக்கு வரல. ஏன்னா நான் அப்பவே சொல்றேன், பிறந்திருக்க மாட்டீங்கன்றதால இவ்வளவுதானே இருக்கீங்க. இனிமேதான் அதெல்லாம் இனிமே நடக்கட்டும். அப்ப நடந்த உடனே உங்ககிட்ட வந்து சேர்ந்துறேன் சிஷ்யா. ஓகேவா? மோஸ்ட் வெல்கம். அவரை சேருங்க, நீங்க வராதீங்க.
சரி சார், உங்களுக்கான இப்போ gift வரப்போகுது. ஓகே, நிஜமாவே கொடுத்து தரப்பீங்க? ஆமா சார், நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் ரீகேப் இன்னும் போல, ரீகேப் வேண்டி இருக்கு. நம்ம என்னலாம் பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 முட்டை ஞாபகம் இருக்கா? இது உடைச்ச முட்டை இது. ஆமா, 2 முட்டையை உடைச்சோம். 2 முட்டையை வந்து இந்த பவுல்ல அது கூட வந்து பெப்பர் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணோம். பீட் பண்ணுமா? அடுப்பு பத்த வச்சோம். தவா வச்சோம். கொஞ்சமா எண்ணெயை போட்டுக்கிட்டு நம்ம ஆம்லெட்டை ஊத்தணும். ஆம்லெட்டை ஊத்தி அது மேல வந்து 2 பிரெட் வச்சோம். பிரெட் வச்சிட்டு அதுக்கு மேல வந்து ரெண்டாவது பிரெட்டை திருப்பி வச்சோம். ஆமா, திருப்பி வச்சு கெச்சப் வச்சோம். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இது போட்டோம். என்னது? நம்ம சீஸ் போட்டோம். தூளை வந்து மிக்ஸ் பண்ணோம். போட்டு அதுக்கு அப்புறம் அதை நாலா மடிச்சு அயன் பண்ணி அப்படி எடுத்து அப்படி வச்சோம். சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பா சார், நானும் டேஸ்ட் பண்ணேன். உண்மையிலேயே நல்லா நீங்க பண்ணதா நீங்களே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதை மட்டும் சொல்ல மாட்டீங்களா? அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஓகே, சூப்பர். நான் நிஜமாவே வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you so much for coming. எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த ப்ரோக்ராம்? ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த வசந்த் டிவி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஸோ வந்து எங்களோட வசந்த் டிவி சார்பா, கிச்சன் கில்லாடிகள் சார்பா உங்களுக்காக பிரீத்தி வழங்கும் மிக்ஸி. நன்றி. அண்ட் வியூவர்ஸ், இதே மாதிரி மறுபடியும் இதே ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது DK. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்.